நான் வந்து பாத்தீங்கன்னா சார், பாரம்பரிய பணக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 17 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். மளிகை கடையில வேலை பார்த்துருக்கோம், பஞ்சர் கடையில வேலை பார்த்துருக்கோம், கார் மெக்கானிக் ஷாப்ல இருந்திருக்கோம், 2 வீலர் மெக்கானிக் ஷாப், ஷூவிங் மிஷின் மெக்கானிக்கா இருந்திருக்கும், டெக்ஸ்டைல் படிக்கும் போதே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த லெவல் அப்படியே என்னோட வேலை, என்னோட ஆட்டிடியூட் பார்த்தேன்னா என்னோட வளர்ச்சியும் அபரிவிதமா வளர்ந்துகிட்டே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்னோட டேலண்ட்டை பொறுத்து, திறமையை பொறுத்து அப்படியே மேற்கொண்டு வளர்ந்துகிட்டே போனேன். இதுக்கு அடுத்தது தொழில் பண்ணலாம்னு ஒரு சில முதலாளிகளோட முதலாளித்துவம் என்னை வந்து தொழில் செய்ய தூண்டுச்சு. சரிங்க. முதலாளித்துவம்ன்றது எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது, பயன்படுத்திக்கிட்டு உனக்கு வேலை இல்ல போடா அந்த மாதிரி விரட்டுறது. ஒரு 2-3 பெரிய கம்பெனில பெரிய இடத்துல இருந்தேன். சோ அந்த மாதிரி நம்மளை பயன்படுத்திட்டு வெளியே துரத்தும் போது நம்மளால நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நம்ம ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தொழில் தொடங்கினேன்.